ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிப்பாங்க. ஆனால் அவங்கள புனிதத்துவமிக்கவர்களாக பார்க்க மாட்டாங்க. மனிதர்கள் தவறுகள் நடக்கும், பிழைகள் விடுவாங்க. ஆனால் பிழை விட்டாங்கிறதுக்காக கேவலப்படுத்த மாட்டாங்க. அப்போ இந்த மண்ணையும் எங்களுக்கு அவசியம். இப்போ இன்றைக்கு பொதுவாக பொதுமக்கள் செய்யக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லிட்டுன்னா, உலமாக்களை அதாவது கேவலப்படுத்துறத சிலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாங்க. உலமாக்களுடைய தவறுகள் கிடைச்சா அதை பப்ளிக் பண்றது, அதை கேவலப்படுத்துறது, அதாவது ஹீரோயிசமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை டிபேட் பண்ணும். மார்க்கத்தின் மீது நம்பிக்கை உடைக்கும். 7 வருஷம் 8 வருஷம் படித்தவங்களே இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உதாரணமாக இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு முஸ்லீம்களுடைய நாணயம் நம்பிக்கை காரணமாக இருந்துச்சு. இவங்க இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னா இவங்களை உருவாக்கின மார்க்கம் சரியாகத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை காரணமாக இருந்துச்சு. அப்போ உலமாக்கள் அறிஞர்களை டிபேட் பண்ணுறதும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைமைகளை உடைச்சு போகிறதும் எதுக்குன்னு சொன்னால், மேய்க்கிறவனை இல்லாமக்கிட்டா ஆடுகளை எப்படி வேணாலும் கொள்ளையடிக்கலாம். இது எதிரிகளுடைய அதாவது சூழ்ச்சிகள் உள்ள ஒரு பகுதி. அப்போ அதுக்கு நாங்கள் பலியாயிடக்கூடாது. எனவே அதாவது அஹ்லு சுன்னாவுடைய நடைமுறை என்னன்னு சொன்னால், ஆலிம்களை உலமாக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, புனிதப்படுத்த மாட்டாங்க. அவங்கள மதிக்கிறது இருநோக்கு செய்கிற ஒரு வேலையாக அவங்க பார்ப்பாங்க. இதில் அஹ்லு சுன்னாவுடைய இன்னொரு நிலைப்பாடு தான், யாராவது ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார், அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் வெறுப்பதாக இருந்தால், அந்த பிரச்சாரத்தை ஆதரிப்பவர்களை மட்டுமே நாங்கள் நேசிக்கிறதாக இருந்தால், இந்த அந்தஸ்து ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டியது. அப்படி இல்லாம ஒருவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்தை எனக்கு சரின்னு பட்ட நான் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவங்களை மட்டும்தான் நான் நேசிப்பேன், இந்த கருத்தை மறுக்கிறவங்களோட நான் கோவிப்பேன் என்கிற நிலை எடுக்கிறதாக இருந்தால், நாங்கள் குறித்த நபருக்கு நபித்துவத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதாக இருக்கும். இந்த அடிப்படையை தான் உலமாக்கள் விஷயத்திலையும் அதாவது இமாம்கள் விஷயத்திலையும் அஹ்லு சுன்னாக்கள் பயன்படுத்துவாங்க. இப்போ அவங்க நீங்க உதாரணமா, நான் சாவி மதுஹபை தான் ஏற்றுக்கொள்ளணும், சாவி மதுஹபை ஏற்றுக்கொள்ளாதாக்களை நான் வெறுக்கிறேன்னு வந்தால் பிலர். அஹ்லு சுன்னா இப்படி செய்ய மாட்டாங்க. சாவி மதுஹபுடைய இமாமுடைய கூற்றுக்கள் ஏதாவது ஒன்று குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரணாக இருந்தால் இமாமை டெமேட் பண்ணாம இந்த கருத்து மட்டும் பிலர்னு சொல்லுவாங்க. இது அஹ்லு சுன்னாவுடைய நடைமுறையாக இருந்தது. இந்த மக்களுக்கு தௌவா செய்கிற விஷயம் இது அஹ்லு சுன்னாவுடைய